ஸ்ரீமாத்ரே நமக. விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லாருக்கு விளக்குடையான் கழல்மே வழுமாமே. இப்பாடல் விளக்கும் அர்த்தம் விளங்கிக் கொண்ட அர்த்தத்திலிருந்து விலகி மெஞ்ஞான பரம்பொருளை நம்முள் தூண்டி விளக்கேற்றி சிவவொளிக்குள் ஆன்மா எனும் சிவ ஒளி விளங்கும்படி செய்து வழிபட்டால் சகலத்தையும் விளக்கும் ஈசனின் கழலை அடையலாம் என்கின்றார் திருமூலர். மேலும் கார்த்திகை தீபத் திருநாளன்று ஒரு மிகப்பெரிய தத்துவம் புதைந்து இருக்கிறது. தீபத் திருநாளன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள். பின் அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். அதாவது பரம்பொருளான சிவனே பல வடிவங்களில் நமக்கு அருள் புரிகிறார்.